உணர்வு, மற்றொன்று உணர்தல். உணர்வு, உணர்தல் 2 சொல்றேன். இதுல இலக்கணப்படி நம்ம எப்படி எடுக்கலாம்? இந்த உணர்வு என்பது பெயர் சொல்லாக எடுத்துக்கிடுங்க, சப்ஜெக்ட். உணர்தல் என்பது வினை சொல்லா எடுத்துக்கிடுங்க. இப்போ உணர்தல்னா என்னன்னு மொத பார்ப்போம். இப்போ நாம் 5 புலன்களை கொண்டு இந்த உலகத்தை உணர்ந்து உணர்ந்து அறிகிறோம். கண்ணால் பார்த்து உணர்ந்து அறிகிறோம். இது என்ன மரம், இது மலை, அப்படி வேறுபடுத்தி பார்க்கிறோம். ஏன்னா முன் அனுபவத்தை வைத்து வேறுபடுத்தி. காதால கேட்டு உணர்ந்து அறிகிறோம். இது என்னது என்னது. அப்போ 5 புலன்களை கொண்டு உணர்ந்து, அதான் உணர்தல், உணர்ந்து பலவற்றை அறிகிறோம். அப்படி பலவற்றை அறிந்து அறிந்து காலத்தோட நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, நெருப்பை கண்டோம், வீடு கட்ட அறிந்து கொண்டோம், விவசாயம் புரிந்து கொண்டோம், சக்கரம் சக்கரம் சொல்லும்போது இடம் விட்டு இடம் பெயர்ப்பதற்காக சக்கரத்தை கண்டுபிடிச்சான், ஸ்க்ரூ கண்டுபிடிச்சான், அப்படியே மின்சாரத்தை கண்டுபிடிச்சான், அப்படியே எலக்ட்ரானிக் அப்மெண்ட் த மாடர்ன் வேர்ல்டு, செல்போன், ராக்கெட், தொலைக்காட்சி, தொலைபேசி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். எதை கொண்டு? உணர்தல் என்ற இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த உணர்தலின் மூலமாக பெற்ற அனுபவங்கள் எல்லாம் சேகரித்து, எல்லாரும் இல்லை, எத்தனையோ கோடியில ஒரு விஞ்ஞானி, எத்தனையோ கோடியில ஒரு இலக்கியவாதி இல்லையா, எத்தனையோ கோடியில ஒரு பொருளாதார நிபுணர் ஒரு உலகத்தை உருவாக்குறார். அதை மற்ற மனிதர்கள் எல்லாம் அதை அனுபவிச்சு வாழ்றோம். இப்போ நாமெல்லாம் செல்போன் யூஸ் பண்றோம்னா இது எப்படி வேலை செய்யுது நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பட்டனை போட்டா அது வரும், இந்த பட்டனை போட்டா இது வரும், அவ்வளவுதான். உள்ளுக்கு அது எப்படி ஆப்ரேட் பண்ணுது? வித்தின் நோ செகண்ட் அமெரிக்கா கனெக்ட் ஆகிடுது. எப்படி? அதை பற்றி நமக்கு இல்லையா? கனெக்ட் பண்ணோமா, பேசணுமா, போனோம். கரெக்ட். அப்போ அப்படி ஒரு உலகம் உருவாயிடுச்சு. எல்லா விதமான வாழ்க்கை வசதி பொருட்கள், மின் சாதனங்கள் எல்லாம் இருக்கு. நான் அடிக்கடி சொல்றதான் திரும்பி சொல்றேன். ஆனா யாருமே சந்தோஷமா இல்லை, யாருமே நிம்மதியா இல்லை. ஏதோ ஃபியூ எக்ஸிபிஷன். அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்க்கிற போது நான் சொல்லுவேன், மனம் சமநிலை இழந்து விட்டது அல்லது சமநிலை பெறவில்லை. இப்போ ஒரு திராசு இருக்கு, ஒரு படி கல் வச்சுட்டோம், இந்த பக்கம் ஒண்ணுமே வைக்கலன்னா என்ன ஆகும்? அப்படி இம்பேலன்ஸ்டா கிடக்கும். அது மாதிரி இந்த மனம்னு ஒண்ணு இருக்கு, அது உணர்தல் என்ற இயக்கமாகி விஞ்ஞான அறிவாக வந்து விஞ்ஞான பொருட்களை பயன்படுத்தி மகிழ்ச்சியா வாழ வேண்டிய மனிதன் மகிழ்ச்சியா வாழ